சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய லிங்கா திரைப்படம். இந்த படத்துக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, மதுரையை சேர்ந்த சொக்கிக்குளம் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர் தான் ரவிரத்னம் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்றாருன்னா, லிங்கா திரைப்படத்தோடைய கதை என்னுடைய கதை. குறுகிய காலத்துல இந்த கதையை என்கிட்ட இருந்து திருடி லிங்கா அப்படிங்கிற பேர்ல வெளியிடுறாங்க. அதனால இந்த திரைப்படம் வெளியிடக்கூடாது, தடை கோருங்க அப்படின்னு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இதை தொடர்ந்து நீதிபதிகள்லாம் இதை விசாரிச்சு எதிர்த்தரப்புல என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு லிங்கா படத்தோடைய குழுவினர், அதாவது கே.எஸ். ரவிக்குமார்லேருந்து ரஜினிகாந்த்லேருந்து 11 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதுக்கு பதில் சொல்ல சொல்லி. இந்த விஷயம் குறித்து கலைப்புலி தானு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பெல்லாம் ஒரு திரைப்படம் வெளியே வருது அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோ இல்ல அந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ஏகப்பட்ட கேஸ்கள் போகுது. இந்த மாதிரி போகிறது தப்பு இல்லை. ஆனா ஒரு திரைப்படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு ஆட்சேபனை தெரிவிக்கலாம், இல்ல இது என்னுடைய கதைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு யூகத்தின் பேர்ல இந்த மாதிரி நிறைய பேர் இது என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடுறது எங்க எல்லாரையுமே ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே இவருடைய துப்பாக்கி திரைப்படம், கந்தசாமி திரைப்படம் இதெல்லாத்துக்குமே கூட இந்த மாதிரி கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி பண்றதுனால தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி எங்களுக்குலாம் நிறைய பாதிப்பு ஏற்படுது, இது என்னமோ சினிமாக்கு வந்த சாபக்கேடு அப்படி இப்படின்னு இவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காரு.